ஏதோ ஒரு காலத்துல ரட்சிக்கப்பட்ட அனுபவங்களை வச்சுட்டு அதெல்லாம் ஓட்டிட்டு இருக்கிறோமா? உண்மையான விசுவாச வாழ்க்கையில, உண்மையான விசுவாச ஜீவிதத்திலே நம்முடைய பிரயாணங்கள் இருக்கிறதா என்று சொல்லி இன்னைக்கு இந்த ஆலயத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை நாம் நம்மை சுய பரிசோதனை செய்து கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையை நாம் சுய பரிசோதனை செய்து கொள்வோம். ரட்சிப்பை நாம் காத்துக் கொள்ள வேண்டும். சத்துருவை எதிர்க்கிறதற்கு, நம்முடைய முகத்துக்கு முன்பாய் வருகிற சத்துருவை நம்ம ஜெயிக்கிறதற்கு ரட்சிப்பை காத்துக் கொள்ள வேண்டும். நாம் ரட்சிக்கப்படும் பொழுதே ஒரு ரட்சிப்பினுடைய வஸ்திரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். இந்த ரட்சிப்பினுடைய வஸ்திரம் எந்த சூழ்நிலையிலும் கரைபட்டு போகாதபடிக்கு, இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் உரிந்து போடாதபடிக்கு இந்த ரட்சிப்பினுடைய வஸ்திரத்தை நாம் காத்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்ற கர்த்தர் நம்மை குறித்து விரும்புகிறார். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட அநேகர் இன்றைக்கு ரட்சிப்பினுடைய வஸ்திரத்தை இழந்து போய் இருக்கிறாங்க. ரட்சிப்பினுடைய மகிமை இழந்து போய் இருக்கிறாங்க. காரணம், உலகத்தோடு உலகத்தில் உள்ளவைகளோடு ஒரு மனிதன் தன்னுடைய கவனத்தை செலுத்தும் போது, ஆண்டவரை விட்டு அவன் விலகி போகும் பொழுது, உலகத்தின் வழிபாடுகளுக்குள்ளே கடந்து போகும் பொழுது, உலகத்தினுடைய ஆடம்பரங்களுக்குள்ளே கடந்து போகும் பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே அவன் ரட்சிப்பை இழந்து போகிறவனாக மாறுகிறான். அதனால எபேசு சபைக்கு கர்த்தர் சொல்லுவது சொன்னார், ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ என்ன செய்து விட்டாய், நீ விட்டு விட்டாய் என்று சொல்லுகிறார். ஆதியில் உனக்கு இருந்த அந்த பக்தி வைராக்கியம், ஆதியில் கொண்டிருந்த அவனுடைய வாழ்க்கையில் இருந்த விசுவாசங்கள், அந்த ரட்சிப்பு இன்னைக்கு வாழ்க்கையில இல்லை என்று சொல்லுகிறார். அந்த ஒரு குறைவை நான் உனக்குள்ள காண்கிறேன் என்று ஆண்டவர் எபேசு சபையினுடைய தூதனுக்கு எழுதும் பொழுது ஆண்டவர் தெளிவாகவே இந்த வார்த்தையை கொடுக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, ரட்சிப்பை நம்ம காத்துக்கொள்ளணும். இந்த உலகத்தில் என்ன பாடுகள் வந்தாலும், என்ன நெருக்கங்கள் வந்தாலும், என்ன சஞ்சலங்கள் வந்தாலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த மகிமையான ரட்சிப்பை நம்ம இழந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. என்ன பாடுகளும் வரட்டுமே, என்ன கஷ்டங்களும், சில புருஷன் நமக்கு எதிராக பேசலாம், மனைவி நமக்கு எதிராக பேசலாம், பிள்ளைங்க நமக்கு எதிராக பேசலாம். யோபை பார்த்து மனைவி சொன்னா, நீ ஜீவனை விடுன்னு சொல்லல, தேவனை தூசித்து ஜீவனை விடுன்னு சொல்றான். சும்மா செத்து போன்னு சொல்ல, எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் கூட சேர்த்து சொல்றான், தேவனை தூசித்து ஜீவனை விடும். ஆனாலும் இந்த யோபு தன் வாயினால ஆண்டவர் என்ன செய்யல, குறை சொல்லவும் இல்லை. கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லாவற்றிலும் அவன் ஆண்டவரை மகிமைப்படுத்தினான். ஹல்லேலூயா சொல்லுங்களே. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம் பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் கொஞ்சம் கஷ்டம் வந்தாலே, வீட்டுல ஏதாவது சின்ன குழப்பங்கள் வந்த உடனே ஆண்டவர் விட்டு அவங்க விலகி போகிறோம், முறுமுறுக்கிறோம், சோர்ந்து போகிறோம். இது என்ன ஒரு ஆவிக்குரிய விஷயம்? எதுக்கு நான் ஜெபத்துக்கு போனேன், எதுக்கு நான் ஆண்டவரை தேவை, எதுக்கு இந்த அனுபவத்துக்குள்ள வந்தேன்? பழையது போல இருந்திருக்கலாமே, இந்த அனுபவத்துல எதற்கு வந்து சொல்லுகிறேன். வேதத்துல நீங்க நல்லா பாருங்க. ஐஸ்வர்யான லாசரு இந்த பூமியில கஷ்டப்பட்டான். லாசருக்கு இந்த பூமியில நிறைய பாடுகள் இருந்தது. சொல்றான், ஐஸ்வர்யமானுடைய மேஜையிலிருந்து விழக்கூடிய அந்த துணிக்கைகளினாலே தன் வைத்த நிரப்புகிறவனாக தான் இந்த லாசருடைய வாழ்க்கை இருந்தது. லாசருடைய வாழ்வு அப்படிதான் இருந்தது. ஆனா இந்த பூமியில அவன் கஷ்டப்பட்டாலும் நித்தியத்தில் அவனுக்கு கர்த்தர் மகிமையான இடத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல சுகபோகமான ஒரு வாழ்க்கை, ஒரு ஐஸ்வர்யவன் வாழ்ந்தான். அவனுக்கு எல்லா வசதிகளும் இருந்தது, எல்லா வாய்ப்புகளும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. சுகபோக வாழ்க்கை, வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், அவனுக்கு பணிவிடை செய்யக்கூடிய அநேகர் இருந்தாங்க. அவனுக்கு செல்வத்துல எந்த குறைவும் இல்லை. அது நீங்க பாருங்க, இந்த உலகத்துல ஒரு கஷ்டத்தை அனுபவிக்காத ஐஸ்வர்யவான் இப்பொழுது பாதாளத்துல கிடந்து என்ன செய்கிறான், அவன் வேதனை அனுபவிக்கிறான். இப்ப பாருங்க, இந்த உலகத்துல நமக்கு கஷ்டப்பாடுகள் இருந்தாலும் ஒருவேளை நம்ம இந்த பூமியில நினைக்கலாம், ஆண்டவரை தேடாத புறஜாதியெல்லாம் நல்லா தானே இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் ஒரு கஷ்டம் கிடையாது, அவங்க இன்னைக்கு ஓகோன்னு தானே இருக்கிறாங்க. கர்த்தரை தேடுகிற எனக்கு தானே எல்லா கஷ்டமும், எனக்கு தானே நெண்ட, எனக்கு தானே பிரச்சனை, எனக்கு தானே பாடு,
எனக்கு தானே வேதனையின் அனுபவங்கள் என்று நான் சொல்லலாம். நான் சொல்லுகிறேன், இந்த பூமி நமக்கு சொந்தமானதில்லை. இங்க நீங்க பாடுகளை சகித்தீங்கன்னா அந்த ஆண்டவர் உங்களுக்காக ஒரு வலிமையான இடத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நீங்க பாடுகளை சகிக்கலைன்னா, இந்த உலகத்துல நம்ம ஐஸ்வர்ய மக்கள் மயக்கத்துல விழுந்திருக்கிறோம்னா, நிச்சயமா சொல்லுகிறேன், சோதனை நமக்கு ஒரு வேதனை நித்தியத்துல உண்டாகி இருக்கும். அதனால ஆவிக்குரிய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல அவர் பிதாவை தம்முடைய ஒரே பேரான குமாரனா இந்த உலகத்துல அவரை அனுப்பினார். 100% தெய்வீக தன்மையோடு 100% மனுஷீக தன்மையோடு காணப்பட்டான். ஆனா இந்த உலகத்தினுடைய பாடுகளை எல்லாம் அவர் அந்த மனுஷீக தன்மையில தான் அதை சோதனை ஏற்றுக்கொண்டார். இல்லையா? சொல்லுங்களே. அந்த உலக ரட்சகர், எந்த பாவமும் செய்யாத அந்த பரிசுத்தருக்கே இந்த உலகம் பாடுகளை கொடுத்ததுன்னா, இந்த பூமியில வாழுகிற நமக்கு பாடுகள் இல்லையா என்று கேட்டால் நிச்சயமாக உண்டு. நிச்சயமாய் நமக்கு வேதனைகள் உண்டு. சொந்த பந்தத்தால சில வேளை நம்ம நெருக்கப்படுவோம், உபத்திரவப்படுத்தப்படுவோம், பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில வரும். ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளையை இந்த பாடுகளின் மத்தியிலும் ரட்சிப்பை நீ காத்துக் கொள்ளணும். ஹல்லேலூயா. சொல்லுங்களே. ரட்சிப்பை நீ இழந்து போக கூடாது. கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பின் மகிமையை இழந்து போக கூடாது. ரட்சிப்பை காத்துக் கொள்வதில் கவனமாய் இருக்க வேண்டும். இன்னைக்கு நாம் பிசாசு என்று சொல்லுகிறோமே, இவர்கள் எல்லாம் ஒரு காலத்துல தேவனோடு இருந்த தூதர்கள், ஆண்டவரோடு கூட இருந்த மகிமையில இருந்த தூதர்கள். ஆனா அவங்க அந்த ரட்சிப்பை அந்த மகிமையை இழந்து போனதுனாலதான் இன்னைக்கு பாதாளத்துல தள்ளப்பட்டு பிசாசு என்று சொல்லி சோதரம் ஆண்டவரால் அடித்து தள்ளப்பட்டவர்களை காணப்படுகிறார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, எப்பொழுதுமே நம்முடைய ரட்சிப்பை நம்ம இழந்து போகாதபடிக்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு தகப்பன் அவனுக்கு இந்த தகப்பனுக்கு 2 பிள்ளைகள். லூக்கா சுவிசேஷத்துல நம்ம பார்க்கிறோம். ஒரு மகன் என்ன பண்ணுகிறான்? இளைய மகன் தன்னுடைய தகப்பனுடைய ஆஸ்திகளை எல்லாம் வாங்கி சொல்றான், எல்லாத்தையும் விட்டுப்பட்ட தன் நண்பர்களோடு சேர்ந்து எல்லாத்தையும் செலவு பண்ணுகிறான். கடைசியில் அவனுக்கு எதுவுமே அவனுடைய கையில கிடையாது. எல்லாரும் அவனை கைவிட்டார்கள். அப்பொழுது அவன் என்ன சொல்கிறான்? பரத்துக்கு விரோதமாகவும் தகப்பனுக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று சொல்லி என்னுடைய வீட்டுல வேலைக்காரர்கள் ஒருவனாக இருக்கிறேன்னு சொல்லி திரும்பி வருகிறான். ஆனா இந்த தகப்பனோ தன்னுடைய பிள்ளை திரும்பி வருகிறத குறித்து அவர் ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறான்னா எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறான். ஒரு நாள் இந்த மகன் என்ன செய்கிற திரும்பி வருகிறான். பாருங்க, அந்த மகனை வேலைக்காரனா இல்ல, தன்னுடைய மகனை பிள்ளையாகவே அவர் அரவணைக்கிறதை நாம் வேதத்துல பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சொல்லுங்களே. இழந்து போன ரட்சிப்பை இன்றைக்கு நாம் மறுபடியும் கர்த்தர் நமக்கு அந்த ரட்சிப்பை கொடுக்க விரும்புகிறார். விசுவாசிக்கும் பொழுது ரட்சிப்பை நாம் சுதந்திரிக்கிறோம். அப்ப விசுவாசத்திலிருந்து நாம் விலகி போகும் பொழுது, விசுவாசத்திலிருந்து நம்ம வழங்கி போகும் பொழுது, விசுவாச வாழ்க்கையிலிருந்து நம்முடைய ட்ராக் மாறும்போது அந்த ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையிலே நஷ்டப்படுகிறது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், சத்துருவோடு நாம் யுத்தம் பண்ணுவதற்கு அவன் நம்முடைய முகத்துக்கு நேருக்கு நேர் அவன் வந்து நிற்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய ரட்சிப்பை நாம் முதலாவது நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். ரட்சிப்பின் வஸ்திரம் நமக்குள் இல்லை என்றால் சத்துரு நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயம் எடுப்பான். சத்துரு நம்முடைய வாழ்க்கையை மேற்கொள்ள முடியும். சோதரம் நம்ம எவ்வளவுதான் ஜெபம் பண்ணினாலும், எவ்வளவுதான் நம்ம என்ன வார்த்தைகள் வசனங்களை நம்ம உபயோகப்படுத்தினாலும் பிசாசை நம்ம விரட்ட முடியாது. ஆனா அந்த ரட்சிப்பினுடைய வஸ்திரம் நமக்குள்ள இருக்கும்னா, ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில நம்ம பெற்றுக்கொண்டோம்னா, வந்து சொல்லுகிறேன், சத்துரு நம்ம தொடுவதற்கு அவனுக்கு ஒரு பயம் இருக்கும். ஹல்லேலூயா. அதனாலதான் நம்முடைய ரட்சிப்பை சேதப்படுத்த பார்ப்பான். அவனுக்கு தெரியும் நம்முடைய ரட்சிப்பை நாம் இழந்து போனோம்னா அவன் பேஸ் பண்றது பிசாசுக்கு எளிமையான ஒன்று. சிதறடிக்கிறவனுக்கு எளிமையான வழி என்ன தெரியுமா? நம்முடைய ரட்சிப்பிலிருந்து நம்மை கவிழ்த்து போடுகிறது தான் அவனுடைய முதல் சுதந்திரம், அவருடைய போக்கஸாக இருக்கும். பாருங்க, இன்னைக்கு அநேகர் தங்கள் ரட்சிப்பை இழந்து கொண்டிருக்கிறார்கள். ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தை அநேகர் இந்த பூமியில இழந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்துல பிரகாசித்தவர்கள், கர்த்தருக்காக வாழ்ந்தவர்கள் கூட இன்னைக்கு சோதரம் அந்த ரட்சிப்பை விட்டு இழந்து போகிற ஒரு காலகட்டத்திலே வந்திருக்கிறோம். என்னுடைய சிறு வயதிலே எங்க வீட்டுல ஒரு பாஸ்டர் கருங்கல் பகுதியிலிருந்து எங்க வீட்டுல வந்து ஆராதனை நடத்துவாங்க.
ஆவிய சுத்த நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு தெய்வ மனுஷன். ஆவிய சுத்த எங்கள் குடும்பத்தை ரட்சிப்புல கொண்டு வந்த ஒரு தெய்வ மனுஷன். கருங்கல் பகுதியில் இருந்து ஆவிய ஸ்தோத்திரம் நல்ல ஒரு தெய்வ மனுஷன். ஆனால் ஆவிய ஸ்தோத்திரம் அவருடைய ஆவி வெகு தூரங்கள். அப்பொழுது நாங்கள் இங்கே எங்க ஊரில் இருந்து கருங்கலுக்கு நாங்கள் அந்த சர்ச்சுக்கு போய் வந்திருந்தோம். அப்படி இருக்கிற சூழ்நிலைகளெல்லாம் அவங்களுக்கு தெரியுமோ இல்லை நினைக்காத மங்காடு தாண்டி ஒரு பாலம் உண்டு. அந்த பாலம் உடைஞ்சு போய் ஆவிய சுத்தம் மாத்தான வந்துதான் கருங்கல் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்த போது அந்த பாஸ்டர் தான் சொன்னாரு, அவங்க பக்கத்துல ஒரு சபையில போகிறது நல்லது. காரணம் இவ்வளவு வெகு தூரத்துல எல்லா ஆராதனைகளுக்கும் கடந்து வருவது கடினம். எப்போதுமே ஆவிய சுத்தம் பக்கத்துல ஒரு சபையோடு நீங்க இருக்கிறது தான் ரொம்ப பெட்டர் என்று சொன்னாங்க. இன்னைக்கு பக்கத்து முல்லைக்கு என்ன இல்லை, நீங்க மனம் பழமொழி தெரியாதோ, இங்க இந்த சபையா சொல்றதுனால சரி அந்த டிராவலுக்குள்ள போக நாங்கள் பக்கத்தில் ஒரு சமையல தான் எடுத்து நாங்கள் ஆராதிச்சோம். ஆனாலும் ஸ்பெஷல் மீட்டிங் வரும்பொழுது நாங்கள் குடும்பமாக எங்கே போகிறது உண்டு. அப்படி அது என்னுடைய சிறு வயதில் சில வருடங்கள் நான் ஊழியத்துக்குள்ளே வந்தபோது கண்கள் பகுதியில் இருக்கிற ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சில் ஆண்டவருடைய வார்த்தையை ஒரு உபவாச கூட்டத்தில் கொடுப்பதற்காக அழைக்கப்பட்டிருந்தேன். சோதரம் அங்கே நான் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்து விட்டு சோதரம் கண்கள் பகுதியாக இருக்கிறதுனால அந்த பாஸ்டரை சந்திக்க வேண்டும் என்று என்னுடைய உள்ளத்துல ஒரு எண்ணம் இருந்தது. ஏன்னா எங்க சிறு வயதுல எங்களை ஆத்மீகத்துல கொண்டு வந்த போதகர் அல்லவா. அப்பொழுது நான் அந்த போதகருடைய இல்லத்துக்கு போவதற்கு முன்பதாக அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற அவருடைய சர்ச்சு பிலிவர்ஸுடைய பார்த்து அவங்கள பேசின போது அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, அவன் பழைய பாஸ்டர் அல்ல, நீங்க நினைக்கிற பழைய பாஸ்டர் எல்லாம் மாறிவிட்டாங்க, நீ அங்க போகும் பொழுது உங்களுக்கு அது புரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னான். அங்க போன போது அந்த பாஸ்டர் இடத்துல கேட்ட ஒரு கேள்வி, பிள்ளை நீ என்ன பண்றேன்னு சொன்ன கேட்டாரு. நான் சொன்னேன், சந்தோஷமா சொன்னேன், பாஸ்டர் இல்லை, நான் ஆண்டவருடைய ஊழியத்தை என்ன செய்கிறேன்னு சொன்னான். உடனே அவர் சொன்னான், நோ நோ நோ, ஊழியம் செய்யாத, ஊழியம் செய்யாத, இவர் ஊழியம் செய்யாதேன்னு சொன்ன உடனே எனக்கு புரிஞ்சிச்சு, இந்த மனுஷன் ஆத்மீகத்திலிருந்து என்ன செய்து கொடுக்கிறான், விழுந்து போய் இருக்கிறான். ஆவிய சொல்ற ஊழியம் செய்யண்டாம், நீ படிச்சு வேலை பாரு, நான் செய்யாத ஊழியமா நீங்க செய்ய போற, வேண்டாம் வேண்டாம் ஊழியம் செய்ய வேண்டாம். அப்படி கருத்துக்கள் எல்லாமே ஒரு டிபேட்டான ஒரு கருத்துக்களா இருந்தது. அப்பதான் நான் புரிஞ்சுட்டேன், இந்த பரிசுத்தவான் இப்பொழுது பரிசுத்தவான் அல்ல, இவர் விழுந்து போயிருக்கிறார், ரட்சிப்பு நஷ்டப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா அல்லேலூயா. ஊழியக்காரர்களை கூட இன்னைக்கு ரட்சிப்பிலிருந்து சத்துரு விலக்குறான். ஆனால் ஒவ்வொரு விசுவாச தேவ பிள்ளைகளும் நீங்கள் கவனமா இருக்க வேண்டும், மறந்துவிடக் கூடாது. ஹல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு பைபிள் சொல்லுகிறது, பரம ஈவை ருசி பார்த்து தேவ அன்பை பெற்றுக்கொண்டும் மறுதலித்து போனவர்களை மறுபடியும் புதுப்பிப்பது கூடாத காரியம் என்று எபிரேயருக்கு எழுதின 6வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே இன்றைக்கு அநேகரை சத்துரு ரட்சிப்பை இழக்க பண்ணி அவர்களை பின்மாற்றத்துக்குள்ளே கொண்டு போய் கொண்டிருக்கிறதுனால நீங்களும் உங்கள் குடும்பங்களும் சத்துருவோடு யுத்தம் பண்ண நீங்கள் ஆயத்தப்படுவது சரியே. ஆனால் உங்கள் ரட்சிப்பை மாத்திரம் நீங்கள் இழந்து போகாதபடிக்கு கவனமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. உங்க ரட்சிப்பு இழந்து போனீங்கன்னா, உங்க அரண் உடைக்கப்பட்டதானா, அரனை நீங்க காத்துக்கொள்ள மறந்துட்டீங்கன்னா, அவன் உள்ள புகுந்து நம்ம வாழ்க்கையை சீரழித்து விடுவான். அவனோடு நம்ம யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாது, அவனோடு நம்ம அவனை மேற்கொள்ள முடியாது, அவனோட நம்ம யுத்தம் பண்ணவுக்கு பலவந்தமாய் நிற்க முடியாது. காரணம், ரட்சிப்பு நம்மை விட்டு தூரம் போகும்போது ஸ்தோத்திரம், அது மிகவும் ஒரு அபாயகரமான ஒரு பாதைக்கு நேராய் கொண்டு போகும். ஆகவேதான் ஆண்டவர் நாமும் தீர்க்கதரிசி கொண்டு ஆண்டவர் நினிவே குறித்த ஒரு பாடத்தை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய ஜனத்தோடு சொல்லுகிறான். ஒரே ஒரு வார்த்தையை முதல்ல சொல்லுகிறான், சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாய் வந்து நிற்கிறதுனால நீ முதலாவது அரணாகிய ரட்சிப்பை நீ காத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக
பைபிள் சொல்லுகிறது, உன் வழியை காவல் பண்ணு. 4:2. இரண்டாவது, நம்முடைய வழி காவல் பண்ணப்பட வேண்டும். வழி என்றால் என்ன வழி? அவன் வாசித்து பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான். இரண்டாவது, நம்முடைய வழியை நம்ம காவல் பண்ணணும். நம்ம வழி சரியா இருக்கணும். நம்ம வழி தப்பி போகக்கூடாது. ஆமென். சொல்றேன், இஸ்ரவேல் ஜனங்களே ஆண்டவர் எகிப்து தேசத்தில் இருந்து ஒரு மகிமையான கானான பிள்ளை ஆண்டவர் சரியான பாதையில தான் நடத்தணும். நம்முடைய வழியில பிரச்சனை இருக்கும், போராட்டங்கள் வரும், நெருக்கங்கள் வரும். ஆனா ஆண்டவர் கைவிட மாட்டான். இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, தேவன் அபிஷேகிக்கப்பட்ட ஒரு மோசையை அவர்களை அந்த நல்ல பாதையில கொண்டு போகும்படி ஆண்டவர் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். அவன் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பாதையில அவங்க வழியில நடந்து போன போது அவங்களுடைய கால்களுக்கோ அவங்களுடைய எதுக்குமே எந்த பிரச்சனையும் வரல. அவங்க செருப்பு கூட தேய்ந்து போகல. கால் வீங்கல. எவ்வளவு அழகா சொல்லியிருக்கு. அதிசயமா நம்ம நடந்து பார்ப்போமே. எங்க ஊர்ல இருந்து, உங்க ஊர்ல தெரியாது, எங்க ஊர்ல இருந்து வேளாங்கண்ணிக்கு ஆட்கள் நடந்து போவாங்க. நான் இந்த நடந்து போறவங்களை பார்த்தேன். எங்க சர்ச்சில் ஒரு சிஸ்டர் இப்ப ரசிக்கப்பட்டாங்க. அவங்க சொல்ற சர்ச்சில் வந்து வந்த நாளில் எப்போது எனக்கிட்ட வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்கு உடம்பெல்லாம் வேதனை, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒரு நாள் திடீர்னு இன்னொரு விசுவாசி ஃபோன் பண்ணி சொல்றாங்க, இவங்க வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரை என்ன செய்யறாங்க. நான் நினைச்சேன், ஆண்டவரே இவங்களுக்கு இப்ப எப்படி இந்த பலன் வந்தது? பாத யாத்திரை போனவங்க போய் திரும்பி வந்து கால் எடுக்க முடியல. அதுக்கு பாஸ்டர் தான் ஜெபம் பண்ண போனதும் வேண்டாதேதான், எல்லாத்துக்கும் பாஸ்டர் தான் ஜெபம் பண்ண. எனக்கு ஒரு சந்தேகம், இங்க உண்மையா நடந்து இந்த கடைசியில போவாங்க. பார்த்தா போற வழியில அங்கங்கயா உட்கார்ந்து நல்ல நல்ல சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு ஊரு கதையும் உலக கதையும் போனவங்க கிட்ட கேட்டேன். அவன் பேசி கேப்பு கிட்ட யாரும் பார்க்கலன்னா வண்டி யாரும் நினைச்சுவாங்களாம். தோறான் இப்ப இறங்கிட்டு இப்படியே அவங்க வாங்கிட்டேன். பிறகு எல்லாம் முடிச்சு வீட்டில் வந்தா கால் வேதனை, கை வேதனை, உடம்பு வேதனை, வைத்தியசாலையில போய் அவன் மருந்தெண்ணையை போட்டு இருப்பாங்க. சரி. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, இவங்க மருந்தெண்ணையும் போடல. இவங்க அழகா நடத்தினான், சூப்பரா நடத்தினான். இவங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகள் அந்தந்த காலத்துல அந்த தேவைகளை எல்லாம் ஆண்டவர் சந்திச்சு கொடுத்து அழகா நடத்தினான். ஆனா இவங்களோ கர்த்தர் நிறைய இடங்களிலே முறுமுறுத்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்களே. திரும்பி பார்த்தாங்க, யுத்தனுடைய அனுபவங்களை திரும்பி பார்த்தாங்க. ஆண்டவர் நடத்தி வந்த வழி சரியான வழி. ஆனா இவங்க சரியான பாதையில ஆண்டவருக்கு அவை பின்பற்றி போக மனதில் வந்தபடிக்கு இவர்கள் யாருமே யோசுவாவும் காலேபை தவிர இந்த எகிப்திலிருந்து புறப்பட்ட ஒருத்தருமே அந்த கானானை என்ன செய்யலைன்னா சுதந்திரிக்க முடியல. வழி தப்புனா பிரச்சனை ஜாஸ்தியா. எந்த இடத்துல வழி தவறி போகக்கூடாது. அது ஒரு ஊழிய பயணமா இருக்கலாம், நம்முடைய தனிப்பட்ட பயணங்களா இருக்கலாம். ஆண்டவருக்கு பிரியவனாத வழிகளில் நடக்கக்கூடாது. நான் சொல்லுகிறேன், பைபிள்ல வசனம் அழகாய் சொல்லுகிறது. சங்கீதம் 32:8 நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உண்மையில என் கண்ணை வச்சு உனக்கு என்ன செய்வேன்? நான் போகிற வழி சரியான வழிதானா என்று ஆண்டவரிடத்துல கேட்கணும். நான் போகிற பாதை சரியான பாதை தானா? எனக்கு வழியை காவல் பண்ணணும். அவன் சிம்சோனுடைய வழி தவறான வழியா இருந்தது. லிசன், கவனிங்க. அவன் நல்ல அபிஷேகத்தை பெற்ற மனுஷன் தான். அபிஷேகம் சிம்சோனுக்குள்ள இருந்தது. அவன் பெலிஸ்தியர்களே சிம்சோனை கண்டு பயந்திருந்தாங்க. அவ்வளவு பெரிய பலனை ஆண்டவர் சிம்சோனுக்கு ஆண்டவர் கொடுத்து வைத்திருந்தார். ஆனா வழி தப்பின போது
அவனுடைய அபிஷேகம் எல்லாம் என்ன செய்து போச்சு? நஷ்டப்பட்டு போச்சு. வழியை காவல் பண்ண சிம்சன் மறந்து விட்டான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. தேசத்துல ஒரு மகிமையான ராஜாவாக சாலமோன் இருந்தான். ஆமென் சோதரா. இந்த சாலமோனை கொண்டுதான் ஆண்டவர் தேவாலயத்தை கட்டினார். இந்த சாலமோனை கொண்டுதான் ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? அவன் ஜெபம் பண்ணும் பொழுது, அவனை நீங்கள் நானும் ஜெபிக்கும் பொழுது ஆசாரியர் நிற்க முடியாத அளவுக்கு மகிமை எங்க வந்து இறங்கின அந்த சாலமோனின் நாட்களில் வெளிப்பட்டது. அப்படின்னா எந்த அளவு அவன் இந்த ஜெபத்துல ஒரு வல்லமை சாலமோனுக்குள்ளே இருந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் வழி தப்பின போது எல்லா ராஜ்யமும் உடைக்கப்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீதோடு கர்த்தர் சொன்ன உடன்படிக்கை நிமித்தம், ஆபிரகாமோடு கர்த்தர் சொன்ன உடன்படிக்கை நிமித்தம் 2 கோத்திரத்தை மாத்திரம் ஆண்டவர் என்ன செய்தார்னா இவருடைய சந்ததிகளுக்கு கொடுத்தார். மீதி எல்லாமே அந்நியர்களுடைய கரத்துல போச்சு. காரணம் என்ன தெரியுமா? வழியை காவல் பண்ண மறந்ததினால். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஊழியத்தில் இருக்கிற நாங்களா இருந்தாலும் இந்த வழியை நாங்கள் காவல் பண்ணி வைத்திருக்கிறோம். தேவையில்லாத இடத்துக்குள்ள போனா, தேவையில்லாத இடங்களுக்குள்ள போனா அது பிரச்சனை தான். நான் ஒரு வீட்டுல நான் ஜெபத்திற்காக ஒரு சகோதரனுக்காக ஜெபிக்க கடந்து போன போது ஆண்டவருக்கு தெளிவாய் காண்பித்தார். அந்த சகோதரனுடைய ட்ராக், அவர் நல்ல ஒரு ஊழியம் செய்யக்கூடிய ஒரு நபர், நல்ல ஒரு ஊழியக்காரர். ஆனா எனக்கு அவர் ஊழியம் செய்கிறார் என்று தெரியாது. அங்கே ஜெபிக்க போனது வந்து ஒரு பிள்ளையுடைய சுகத்திற்காக ஜெபிக்க போனோம். நைட்டு ஒரு 10 மணி இருக்கும். ஒரு மீட்டிங் முடிந்து ஒரு போன் கால் வந்தது. குழந்தைக்கு ரொம்ப முடியாம இருக்கு, பாஸ்டர் ஹாஸ்பிட்டல்ல போயும் அவன் முடியல, ரொம்ப முடியல, நீங்க வாங்கன்னு சொல்லி ஒரு ஃபேமிலி கூப்பிட்டாங்க. நாங்க போகும்போது ஜெபிக்கும்போது ஆண்டவர் சகோதரனை பார்த்து சொன்ன ஒரே காரியம், ஒரு மணிகள் சரியான போதனையில் அல்ல, சரியான ஊழிய பகுதியில் அல்ல, கொஞ்சம் வேறுபட்டு கிடக்கிற ஆண்டவர் எனக்கு காண்பித்தான். உடனே சொல்றேன், உண்மையா சொல்றேன், அந்த சகோதரன் அந்த பிரேயர்லாம் முடிச்சு என்னை சந்திக்கும் போது சொன்னான், உண்மைதான் பாஸ்டர், எனக்கு சில காலம் முதலே எனக்கு அந்த ஒரு உணர்வு என் இருதயத்துக்குள்ளே குத்திக்கொண்டே இருந்தது. நீ செய்கிற ஊழிய பகுதி சரியில்லை, நீ போகிற மிஷன் சரியில்லை, நீ கூடியிருக்கிற கூட்டம் சரியில்லை. அதை ஆண்டவர் எனக்கு நிறைய நாட்களா உணர்த்திட்டு இருந்தாரு. நான் இப்பொழுது புரிஞ்சுட்டேன். ஆண்டவர் எனக்கு தெளிவுபடுத்தி விட்டான். இனி நான் அந்த வழிக்கு நேராக போக மாட்டேன் என்று தன்னை மாற்றிக்கொண்டார். இன்னைக்கு கர்த்தரை மகிமையாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. எப்போதுமே நம்முடைய வழி தவறி போக கூடாது. வழியை நம்ம எல்லாரும் காவல் பண்ணணும். தேவையில்லாத இடத்துக்கு நேரம் நம்ம திரும்பிட்டோம்னா அவனை சிதறடிக்கிறவன் நம்மை வீழ்த்தி போடுவான். சிதறடிக்கிறவன் நம்மை வீழ்த்தாத இருக்கலாம். வெற்றிப்பை காத்துக்கொள்கிறது மட்டுமல்ல, நம்முடைய வழிக்கு ஒரு காவல் வைக்க வேண்டும். அவனை நம்ம போகிற பாதை தேவனுக்கு பிரியமான பாதை தானா என்பதை ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து கேட்டறிந்து கொள்ள வேண்டும். சில பாதைகள் நமக்கு நம்மை பாவத்திற்குள்ளே கொண்டு போகும். ஒரு சகோதரி ஒரு நாள் என்னை அவனுடைய திருமணத்திற்கு முன்பதாக சுந்தரம் தூத்துக்குடி பகுதியில் சுந்தர ஜபத்திற்கு அழைத்தாங்க. அவன் ஜபத்திற்காய் அந்த வீட்டுல போகும்பொழுது அந்த சகோதரியுடைய சில சில ரீதி அவருடைய சில விஷயங்களை பார்த்த போது எனக்கு மாறியான என் உள்ளத்துல தோணுனா, இந்த வீட்டுல இனி வரக்கூடாது, உடனே நீ இறங்கி போகணும், இந்த வீட்டுல நீ நிற்க கூடாது. சுந்தரம் உடனே நான் ப்ரேயர் பண்ணிட்டு, ஒரு ஷார்ட் ப்ரேயர் பண்ணிட்டு உடனே அந்த வீட்டை விட்டு நான் வெளியே இறங்கிட்டேன். சுந்தரம் நான் சொல்லுகிறேன், அந்த சகோதரியுடைய வாழ்க்கை அவருடைய பாவத்தின் நிமித்தமாய் அவருடைய வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன மாளிகை பிள்ளை தூக்கு போட்டு கடைசியில் மறித்து போனது. பாவத்தினுடைய சம்பளம் மரணம். சொல்றேன். காரணம் ஏன் சொல்றேன்னா, சத்துரு பல விதங்களிலே நம்முடைய வழிகளை மாற்றும்படி போராடுவான். ஆனா வழிகளை நாம் காவல் பண்ணி வைத்திருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஏசாயா 30 நினைக்கிறேன் பைபிள் சொல்லுகிற வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று ஏசாயா சொல்றோம். 30வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்து பாருங்க. ஏசாயா 30:21. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும்
இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். சில இடத்துல ஆண்டவர் நம்மோட சொல்லுவாரு, இந்த வழிக்குள்ள நீ என்ன செய்யாத, போகாத, இந்த இடத்துக்குள்ள போகாத, இதுலதான் நீ நடக்கணும். ஆமென் சொல்ற உடனே நம்ம ஆண்டவருடைய இருதயத்துல உணர்த்தினா அதுக்கு பிறகு ஒரு செகண்ட் கூட நம்ம அந்த வழிக்குள்ள போக என்ன செய்ய விடாது, நினைக்க கூடாது. போனோம்னா சிதறடிக்கிறவன் சிதறடிப்பான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இவ்வளவு அழகாய் நானும் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிறார், ஒரு ரட்சிப்பை காத்துக்கொள்ள, அரணாய ரட்சிப்பு காத்துக்கொள்ளப்படுகிறது மட்டும் இல்ல, அவன் ஒரு வழியை நீ காத்துக்கொள்ளணும். இயேசுதான் நமக்கு வழி, அவர்தான் நமக்கு வழியை காண்பிக்கணும். இந்த உலகத்துல நிறைய மனிதர்கள் பலவிதமான வழிகளை சொல்லி தருவாங்க. இயேசு காண்பிக்கிற வழியை விட்டு நீ எந்த ஒரு வழியிலும் மாறி போக கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால இயேசு சொன்ன, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். நிறைய பாஸ்டர்ஸ் வரலாம், நிறைய ஊழியர்கள் உருவாகலாம், பல வழிகளை மனுஷனுக்கு நீ சொல்லிக் கொடுக்கிறாங்க. இயேசு சொல்லுகிற வழியை விட்டு நீங்கள் நானும் மாறி போக கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற வழியை விட்டு அவன் மனுஷன் சொல்லுகிற வழிக்கு நேராக நம்ம மாறி போகிறோம்னா, இந்த இடத்துல நான் வசனத்தை கொண்டுதான் பிரசங்கம் பண்ணுகிறேன். வசனத்தை விட்டு வேற்று காரியங்களை சொல்லி இப்படி இப்படி இப்படின்னு சொல்லி உங்களை வழி திருப்புறேன்னா நீங்க என் வார்த்தைகளை கேட்க கூடாது. ஆண்டவருடைய வசனம், ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வழிகள் அவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அவர்தான் நம்முடைய வழி. அந்த வழியில அவர் சொல்லுகிற பாதையில நடக்கலாம். உங்க பிள்ளைங்க உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க, மம்மி இந்த காலேஜில் விடுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க சும்மா பண்ணணும் அப்படின்னு சொல்ல உள்ளத்துல உணர்த்துவாரு, விடாத, விடக்கூடாது, அது ஆபத்தை கொண்டு வரும். ஆமென் ஸ்தோத்திரம். நான் ஒரு விஷயம் உண்மையாய் சொல்லுகிறேன். அந்த சபையில வரக்கூடிய ஒரு சகோதரி, ஆமென் ஸ்தோத்திரம், அந்த வீட்டுல போய் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுவதற்கு எனக்கு சொன்னான். என்ன வார்த்தை தெரியுமா? இந்த பிள்ளை ஆமென் இன்ஜினியரிங் எல்லாம் முடிச்ச பிள்ளை, ஆமென் ஸ்தோத்திரம். இந்த பிள்ளை ஆமென் ஒரு ஆமென் ஸ்தோத்திரம் 10ஆம் வகுப்பு படிக்கும் போது ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு வாலிபனை ஆமென் காதலித்து வைத்திருந்தார். ஆமென். இதுக்கு யாரு ஃபுல் சப்போர்ட் தெரியுமா? இந்த பிள்ளைகளுடைய மம்மி. ஆமென் ஸ்தோத்திரம். அம்மா ரொம்ப சப்போர்ட். ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென் 10, 11, 12 காலேஜ் எல்லாம் முடிச்சு ஆமென் ஸ்தோத்திரம் எல்லாம் ஆமென் அந்த வேலை பார்க்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ள அந்த பிள்ளையோட வாழ்க்கை வந்தது. ஆனா ஆண்டவர் ஆமென் என்னிடத்துல ஆண்டவர் வெளிப்படுத்தினான், நீ உன் பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணாதே என்று எச்சரித்து இந்த சகோதரியோட சொல்லி ஆண்டவர் பேசினார். தகப்பன் ஒரு நல்ல ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷன். ஆமென் ஸ்தோத்திரம். நான் போனேன், அந்த வீட்டில் போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு சொன்னேன், சிஸ்டர் ஆண்டவர் எனக்கு காண்பிக்கிற ஒரு காரியம், உங்க பிள்ளைக்கு நீங்க சப்போர்ட் பண்ணக்கூடாது, அது பெரிய ஆபத்துல உங்க பிள்ளையை கொண்டு விடும். ஆமென் ஸ்தோத்திரம். அவர் செய்கிற தவறுக்கு நீங்க உடந்தையாக இருக்கக்கூடாது. ஆமென் ஸ்தோத்திரம். ஆனா அந்த தாய் சபையை விட்டு பிரிந்து போனார்களே தவிர ஆமென் அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கல. நடந்தது என்ன தெரியுமா? அந்த பிள்ளையை காதலித்தவன் ஆமென் ஸ்தோத்திரம் கொடுத்த ஆற்றல தற்கொலை செய்து செத்து போனான். அந்த வீட்டுக்காக ஒரே பையன். இந்த தாயும் ஆமென் ஸ்தோத்திரம் சபையை விட்டு போன 3 வாரத்துக்குள்ள மரித்து போனாங்க. ஆமென். இன்றைக்கு அந்த பிள்ளை ஆமென் திருமணம் ஆகாதபடிக்கு ஆமென் தனிமையாக